சுவாமி ஆத்மாவணக்கம். ஆத்மாவணக்கம் சுவாமி. சுவாமி, அடியார்களும் ஆழ்வார்களும் இறைவன் மீது கொண்ட பக்தி எத்தகையதாக இருக்கின்றது? அடியார்கள் என்றவங்க ரெண்டு வகைப்படுவாங்க. அடியார்கள்னா சிவன் அடியார்கள்னு பேர். இந்த சிவன் அடியார்கள்னா நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க. அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போது கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசுலையும் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இது தான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் வந்து சாதாரண வாழ்க்கை வாழ, தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி வீடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்பூதி அடிகள்னுட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டு திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு வந்து திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசரை அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு வந்து இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன் அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்பூதி அடிகள். அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி ரெண்டு பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ரெண்டு வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடல. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க இல்லை, நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் சமமானவங்க. ரெண்டு பேரும் ரெண்டு கடவுளை வழிபட்டு கடவுளோடு கலந்தவங்க அவங்க. அதனால ரெண்டு பேருமே அற்புதமானவங்க சாமி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி செய்து இறைவனை அடைந்தார்கள். ஆமாம் என்று அறிகின்றோம். அதே போல நாமும் பக்தி மூலமாக இறைவனை அடைய முடியாது சாமி. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது. இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. ரெண்டு வர்க்கமும்
ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது, அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராள சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவு அளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டின்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறானே, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான், பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான் போட்டான். அந்த சிவனடியார் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான் இல்லையா? அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுக்கினா கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால ரெண்டு பேரும் இப்போ வந்து பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் வந்து விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்றைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோடு அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ளே எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோட கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவன் மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேலத்திலேருந்து என்கிட்ட ஒரு பையன் ஃபோன் பண்ணான். எனக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்கல, அப்பா அம்மா வீட்டில் இருக்கணுன்றாங்க. நான் ஞானத்துக்குள்ளே போகணும். நான் ஓடி போனேன், என்னை புஷ்ன்னு வந்து வச்சுக்கினாங்க. நான் உங்ககிட்ட வந்துடணும். இப்படி என்கிட்ட வர்றது இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்கு ஞானம் இல்லை. ஞானம்ன்றது உனக்குள்ளே ஊறி வர்றது தான் ஞானம். யாருக்கிட்ட என்கிட்ட வந்தால் ஞானத்தை நான் அர்த்தம் கொடுக்க முடியும்? உனக்குள்ளே ஊறி வரணும் ஞானம், அதுதான் ஞானமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போனதால் ஞானம் வந்த ஞானத்துக்கு வழி சொல்லுவேன், ஞானத்தை நான் ஊட்ட முடியாது. அதனால் ஞானம்ன்றது உயிரோட கலக்கணும். உடலோடு வாழறவனுக்கு ஞானம் வராது. அதனால் மகான்கள்லாம் உடலை மறந்து உயிரோடு வாழ்ந்தாங்க. இறைவன் உயிர் தான். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம். சிலர் என்ன பண்ணுறான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமாக சொல்கிறோம். ஆனால் இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போது இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்று என்னன்னா கடவுள். அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றணும். நம்ம மாற்றணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குருக்கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குருக்கிட்ட போனதால் நீ ஞானியாக முடியாது, குருக்கிட்ட போனதால் மகான் ஆகிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால் தான் ஆக முடியும். அப்போது அது அந்த வழியை பின்பற்றி போனேன்னா அதை அடையலாம்.
ஏன்னா போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியம் இந்த ஜென்மத்துல சொல்றாங்க இல்லையா, இந்த ஜென்மத்துல என்ன நல்லதா இருக்கும் ஆனா கஷ்டப்படுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா, போன ஜென்மத்துல என்ன பண்ணணுன்றதே தெரியல. அதனால எனக்கு அந்த விளக்கம் வந்து நான் எதுவுமே தெளிவா எனக்கு தெரியல. ஒவ்வொரு மனிதனும் கர்ம வினையால தான் பிறப்பு எடுக்கும். கர்ம வினையினெல்லாம் பிறப்புன்றது ஒன்று கிடையாது, இறைவனோட கலந்துடுவான். அவன் செய்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு நடக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறீங்க, ஓரளவு செலவு பண்ணுவேன். நான் 10,000 ரூபாய் வச்சுருந்தா என்ன பண்ணுவேன்? அதிகமாக செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி போன பிறப்பில் நான் என்ன பண்ணுறேன், அதிகமான பாவத்தை பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பாவம் பண்ணிட்டீங்க. அதனால் நீயும் பிறந்துக்கிறேன், நானும் பிறந்துக்கிறேன். எனக்கு ஒரு கால் இல்லாத நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். நான் 2 கை காலோட நல்லா வாழ. ஏன்னா நீ கம்மியான பாவம் பண்ண, நான் அதிகமான பாவம். அப்போது பாவ வினைக்கு ஏற்ற மாதிரி தான் உலக வாழ்வை தவிர கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் எந்த உலகத்தில் நீ பாவம் பண்ணையோ அந்த உலகத்தில் நல்லதை பண்ணி உன் பாவத்தை அங்கேயே அழிச்சிடு. அப்போ நீ சுத்த பொருளாவ. இப்போ நீ கஷ்டப்படுற, இந்த கஷ்டப்படுறதால தான் நீ கடவுளை தேடுற. இந்த கஷ்டம் இல்லைன்னா கடவுளையே நீ தேட மாட்டேன். என்கிட்ட பண்ணங்கிறது நான் ஏன் கடவுளை தேடணுன்னு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய நினைப்பு வரணும்னா அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தா தான் நினைப்பு வருவான். அதனால் கொடுத்துனுக்குறான். ஏன்னா படைச்சவன் அவன் பார்த்துக்கின்னு இருக்கிறான். உன்னுடைய செயல் இறைவனை நோக்கி பயணம் பண்ணினா இந்த பாவ வினையெல்லாம் அழிஞ்சிடும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம்மா, கடவுள் உன்னை நெருங்கிட்டாருன்னா துன்பம் ஜாஸ்தி வரும், கடவுள் உன்னை விட்டு விலகிட்டாருன்னா இன்பம் ஜாஸ்தி வரும். அதனால் இந்த உலக பெரிய பெரிய பணக்காரெல்லாம் சொல்லுவான், நான் கடவுளை கும்பிடுறது இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஏன்னா கடவுளை காமிட்டு தான். ஆனால் இப்போ பண்ண தெரியுமா முன்பினே என்ன, அது அடுத்த வாட்டி அவனை போய் மூண்டுடும். அதனால் கடவுளை வழிபட்டால் கட்டுப்பாடோட வாழ்வ. கடவுளை வழிபடனா கட்டுப்பாடு இல்லாமல் கண்டபடி வாழ்வ. இன்னும் பாவத்தை சொன்னா அடுத்த வாட்டி கை கால் இல்லாத இருப்பேன். அதுதான் இன்னொருத்தர் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கினே இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கிற நான் கஷ்டப்படுறேன்னுவாங்க. அதனால நீ கேட்டுக்கூடுவியா? இன்னொருத்தருடைய வார்த்தையே நீ எடுக்கக்கூடாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், அதுதான் உனக்கு நல்லது. ஊர் 1000 சொல்லிக்கினே இருக்கும். அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு, நான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னுட்டு. எப்படி இருந்தீங்கனாலும் ஊர் சொல்லிக்கினே இருக்கும். உனக்கு எது சரியோ அதை செய். நன்றிம்மா. எல்லாராலையுமே முடியும். மனசு அதை விரும்பிச்சுன்னா நம் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் இந்த 3 நிலையை அடைஞ்ச பிறகுதான் கடவுளை அடைய முடியும் மனுஷன். இந்த 3ல் இருந்துக்குன்னு எவனாலையும் கடவுளை அடைய முடியாது. அப்போது எடுத்த உடனே சுத்தமாக ஆகிட முடியாது. ஏன் தெரியுமா, கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே நம்ம சுத்தமாக இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்மளை சுத்தம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கின்னு இறைவனை சுத்த பொருள் இறைவன். அப்போ அதில் அடையணுன்னா நம்மளும் சுத்தமானால் தான் அதை அடைய முடியும். அதனால் தன்னை தானே சுத்தப்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ நான் நீங்கள் சொல்கிற பதில்கள் நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் எல்லா விஷயங்களும் வந்து 100% 5000%, 1000% என்னால் உண்மையை உணர முடியுது இல்லையா? இதோட கேள்விகள் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நான் எந்தெந்த கேள்விகள் தெரியும் நான் அந்த 45 நிமிஷத்தில் கேட்டலாம், அனைத்து பதிலும் உங்களுக்கு இருந்தீங்க. அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க, அதை சொல்லலாம். அதாவது உடலை பறவை உயிரங்களையும் சொல்லுவாங்க. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாம்பு கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க. 9 சமையல் வந்து பாம்பை கடிக்கிறது, சீராது யாரையும் கடிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி நான் சரியாக நீங்கள் சொல்லுங்க. சரிதான் சரிதான். ஏன்னா உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. நீ உன்னுடைய உடல் மேலே நினைவை வச்சுக்கிறத விட உயிர் மேலே நினைவை வச்சுக்கினாலும் உடல் இருக்கும், ஆனால் பற்று இருக்காது. உயிர் மேலே பற்று வரும். உயிர் வந்து அழியா பொருள், ஒவ்வொரு பிறவிக்கும் வரக்கூடிய பொருள். அப்போது நீ இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கூட வரும், ஆனால் உடல் மேலே பற்று வைக்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மண்ணில் தான் போகும், கூட வராது. அதனால தான் உயிர் மேலே பற்று வைங்க, உடலை மரணும்னு சொல்லுவாங்க. ஆமாம். வாழ்க்கையில் நமக்கு இறைவன் வந்து நம்ம உலகத்தில் நிறைய ஜீவன்களை படைத்தான், உயிர்களை படைச்சிட்டான். ஆனாலும் ஒரு உயிருக்கும் ஒரு வித்தியாசத்தை இறைவன் படைச்சிருக்கிறான். எல்லாமே புலியாவோ எல்லாமே சிங்கமாவோ எல்லாமோ மானாவோ படைக்கவே இல்லை. ஒரே மாதிரி படைக்கணுன்றது இறைவனோட நோக்கமும் இல்லை. இங்கே அப் அண்ட் டவுன் இருக்கணும்.
ஒன்றுக்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும், அதை தாண்டி வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும். உலகம் தோன்ற நாள்லேருந்து உயிர்கள்லாம் நிறைய இருந்தது, மனுஷன் இல்லை. நமக்கு முன்னாடியே எல்லா உயிரும் தோன்றுச்சு. ஆனால் அப்படி உருவான உயிர்கள் எல்லாம் இப்போ இருக்கா? அந்த மாதிரி மிருகமோ பறவைகளோ அப்படிலாம் இப்போ இருக்குதான்னா பாதிக்கு பாதி இல்லை, முக்கால்வாசியான உயிரினங்கள் அழிஞ்சே போச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. ஒரு டைனோசராவோ இல்லை பெரிய தந்தம் வச்ச ஆப்பிரிக்க யானையாவோ இப்போல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே குறைஞ்சி அழிஞ்சு போச்சு. ஏன் அழியணும்? அது பிறந்துடுச்சு, அது சாப்பிடுது, அது இனப்பெருக்கம் பண்ண போகுது. ஏன் அழிஞ்சிச்சுன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கின்னு அதால் வாழ தெரியல. கிடைச்சதை சாப்பிட்டுன்னு வாழ்ந்தா ஒரு பிச்சைக்காரன் வாங்குறான். ஏன்னா அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நல்லா தான் வாங்குறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நோயோடு தான் வாழ்ந்துன்னுக்குறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் மாறி போச்சோ, எதெல்லாம் மாற்றத்துக்கு தயாராகிச்சோ அந்த உயிரினம்லாம் இன்ன வரைக்கும் அது வாழ்ந்துக்கினே இருக்குது. அது அழியவே இல்லை. மனுஷனை மாதிரி மனுஷனும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான். அவனும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஐயா சொல்கிறார், உன் முன்னோரெல்லாம் வந்து குடிமை வச்சுருந்தாங்க, ஒரே ஒரு துண்டு இடுப்பில் கோமணம் தான் கட்டியிருந்தாங்க. நீ இன்றைக்கி கிராப்பேட்டு வரைக்கும் வந்துட்ட, கிராப்பேட்டி பேண்ட் ஷர்ட்டு போகிற அளவுக்கு வந்துட்ட. ஆனாலும் முன்னோர்களை பார்த்து குறை சொல்லவே கூடாது. அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிறைவாக வாழ்ந்துட்டாங்க. உன்னோட வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்றதுக்கு பாடு பண்ணமே தவிர முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துரும். அந்த மாதிரி மனுஷன் இப்போ உயிர்களெல்லாம் இப்படி காலம் அது தன்னைத்தானே மாற்றி வந்துச்சு. ஏன்னா அது வாழ்ந்தாகணும்னா கிடைச்சதெல்லாம் சாப்பிட்ணும், அப்போ தான் அதால் வாழ முடியும். இப்போ அந்த மாதிரி மனுஷனும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாமா? மாறினா வாழலாம். அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் பிழைப்பு. அது எதுக்காக அதை பிழைப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது இந்த உடம்பை காப்பாற்றி வச்சுக்கிறது. ஒரு 5 ரூபாய் எனக்கு கிடைக்குது, ஒரு 10 ரூபாய் எனக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா கூட என் உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா அது பேர் வாழ்க்கை. அதுக்கு பேர் தானே சாமி வாழ்க்கை. ஆனால் எனக்கு பணமே இருந்தாலும் கூட இப்போ நிறைய ஹவுஸ் ஓனர் கோயிலெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. கோயிலில் சாப்பாடு போடுறது எதுக்காக அப்படின்னா, வயசானவங்க, முடியாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்குன்னு யாரோ 10 பேர் சேர்ந்து ஒரு கோயிலில் ஒரு அன்னதானம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அன்னதானத்தில் பார்த்தோம்னா அவங்க போகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வெளியேந்து வருவாங்க, அவங்க வரது ஒரு 12 மணி ஆகும், இல்லை 1 மணி கூட ஆகிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சாப்பாடு காலியாகிடும். போகிறதே இவங்களுக்காக தான். சாப்பாடு ஏன் காலி ஆகுதுன்னா, அந்த கோயிலுன்னு இருந்தால் கோயிலை சுற்றி வீடும் இருக்கும், அங்கே இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர்லாம் போய் சாப்பிட்டு நிற்பாங்க. சாப்பாடு கிடைச்சா போய் சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது? நாயும் நம்ம ஒன்று தான். சாப்பாடு கிடச்சிச்சின்னா நாய் ஓடும். ஆனால் கோயிலில் போகிறது பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வாங்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கோயிலில் ஒரு 12 மணிக்கு போகிறதுக்கு காரணம் அப்படி என்னென்னா, வறுமையில் தான் பசியை கூட தீர்க்க முடியாது. மனுஷனோட அடிப்படை தேவை என்ன? பசி, உணவு, உடை, உறைவிடம். இது 3. இதில் 2த்தையும் கொடுக்க முடியல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் அந்த பசியாவது நம்ம தீர்ப்போம் அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா அது யாருக்கு போய் சேரணும்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கு அது போய் சேரணும். அந்த இடத்துல இருக்கப்பட்டவங்களாம் போய் சாப்பிட்டேன். அதுக்கு வேறு காரணம் கேட்டோம், ஏமா உனக்கு தான் எல்லா வசதியும் இருக்குது, நீ ஏன் போய் சாப்பிட்றேன்னா? நான் மட்டுமா சாப்பிட்றேன்? எல்லோரும் தான் போய் சாப்பிட்றாங்க, ஆனால் நானும் போய் சாப்பிட்றேன். அப்போ அதோட நோக்கமே அங்கே வீணாக போகுது. அப்போ மனுஷன் இந்த மாதிரி வாழறது வாழ்க்கை இல்லை. கிடைச்சா போதும், காலத்துக்கு தகுந்த மாதிரி போகலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. காலம் எப்படி ஒன்றா இருக்கலாம், உலகம் எப்படி ஒன்றா இருக்கலாம், ஆனால் நான் இப்படி தான் வாழ போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தால் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. மற்றது எதுவுமே வாழ்க்கையில், மற்றதெல்லாம் பிழைக்க வந்தது. ஒரு ஊரை விட்டு ஊருக்கு போயிருக்கிறோம், அங்கே என் ஊரில் இருந்த மாதிரி சுதந்திரமாக வாழவே முடியாது. காரணம் என்ன? அந்த ஊரில் பிறந்தா அவனுக்கு எல்லா சகல மரியாதையும் உண்டு, சகல உரிமையும் உண்டு. இங்கே என்ன பண்ணுவான்? நீ எதுக்கு வந்த? வேலை செய்ய தானே வந்த, வேலை செஞ்சியா, சம்பாதிச்சா போய்கினேரு, இங்கே உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்போ அங்கே என்ன நடக்குது? பிழைக்க வந்த, நல்லா படிச்சுக்கோ, கிளம்பி ஒரு நாள் போயினே இருந்துரு. அப்போ இங்கே நம்ம வாழக்கூடிய வாழும் இந்த பிழைப்பு மாதிரி வந்தோம், சாப்பிட்டோம், ஒரு நாள் செத்து போனோம்னா அது என்னது? வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் பிழைப்பு. அப்போ வாழ்க்கைன்னா என்னப்பா அப்படின்னா ஐயா கிட்ட கேட்பாங்க ஒரு சில கேள்விகளைப்பா. சாமி செத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. எனக்கு சாவு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் உயிராக இருக்கிறேன், எனக்கு எப்படி சாவை பற்றி தெரியும்?
நான் என்றைக்குமே உயிராக இருப்பேன், நான் மரணம்ன்றதே இல்லை எனக்கு. அப்போ சாவை பற்றி எனக்கு தெரிய போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது யாருன்னா செத்தவனை தான் எழுப்பி கேட்கணும், எப்போ செத்து போனவரை கொஞ்சம் ஏந்து சொல்லு மரணம்னா எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா அவர் தான் அனுபவிச்சுக்கிறாரு. அனுபவிக்காமல் யாரும் எப்படி சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. இந்த கூட்டத்தில் யாராவது விரதம் கூட இருப்பீங்க, பௌர்ணமி நாள் விரதம் இருப்பீங்க. விரதம் இருக்கவங்க சாப்பிட்டவங்களை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் போய் பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, சட்னி சாப்பிட்ருப்பீங்க, அதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம், நல்லா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாப்பிட்டு வந்ததை சாப்பிடாதவங்க சொல்ல முடியுமா? அப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுதுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு தான் ஐயா தெளிவாக சொல்வார், செத்தவங்க தான் தெரியும் சாவை பற்றி, நான் சாவு போகிறதே கிடையாது. அவர் பேட்டியில் சொல்லுவார், எல்லாரும் சாவ போகிறாங்கடா, நான் மேலே நின்று வேடிக்கை பார்க்க போகிறேன், சிரிச்சு நேரம் உட்காந்துக்க போகிறேன் அப்படின்வார். அப்போது தன்னோட முடிவு எப்படி இருக்கும், தான் என்ன ஆக போகிறான்றத அவர் ஆரம்பத்துலேருந்து அவரோட வாழ்க்கையை அவர் செதுக்கினே வந்துக்கிறார். அவரோட சீடர்கள் நாம் எல்லாரும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதே தான் நமக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டு போல வாழ்ந்து காட்டியிருக்கார். சொல்கிறது எல்லாராலையும் முடியும். 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி? நீங்கள் சுடு தண்ணியில் தான் குடிக்கணும், காலையில் எது தான் சாப்பிட்ணும், மத்தியானம் இப்படி தான் சாப்பிட்ணும், நைட்டு இப்படி தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 வயசு வாழலாம் அப்படின்னு ஒருத்தரால் புக் எழுத முடியும். எழுதுன ஒரு 50 வயசு செத்து போயிட்டா சாவலாம் இல்லையா? சாவலாம் சாமி. இப்போ திருக்குறள் நிறைய பேர் உதாரணம் காட்டுவாங்க, ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்னு. ஆனால் மேடை ஏறி பேசக்கூடிய அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரியாது. அப்போது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க படித்தது, அவங்க கேட்டதை பயன்படுத்த முடியாமல் இருந்தால் அது பேர் வாழ்க்கை இல்லை. அதுக்கு ஐயா வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவரோட ஒரு சொல்லும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத அந்த தெளிவை அந்த சொல்லு காட்டி கொடுக்கும். அதை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை திருப்பி திருப்பி கேட்டோம்னா ஒரு தடவை புரிஞ்ச மாதிரி இருக்காது, அது இன்னும் நல்லா டீப்பாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளோ விஷயங்களை ஐயாவோட ஒரு சொல்லும். அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஐயாவோட ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டு போயிடக்கூடாது. திரும்ப 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 கேட்கும்போது அதில் நிறைய விஷயங்களே அவராகவே நம்ம மனசுக்குள்ளே உதயம் பண்ணுவார். இதுதான்ப்பா. சுவாமி ஆத்மா வணக்கம். ஒரு உயிர் இறந்த பிறகு 16 நாள் கழித்து வேறு கிடைக்கிற உயிரில் போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. அப்போது இப்போ என் குடும்பத்தில் இருந்த ஒரு முன்னோர்கள், என்னோட மாமனார்னே வச்சுக்கோங்க, அவர் இறந்துடுறாரு. அவர் அந்த 16 நாள் கழித்து வேறு உடம்பு வேறு உடலில் போயிட்டாருன்னா அப்போ நான் அவரை பூஜித்து நான் சாமின்ற என் முன்னோர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்ட்டு நான் பூஜிக்கிறது கரெக்டாக? அவங்க இருப்பாங்களா என் கூட? தப்பு. எப்படி தப்புன்னா, அவங்க இறந்து 16 நாள் இருந்து வேறு உடல் எடுத்தாச்சு, அவங்க எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்குறாங்க. ஆனால் நீ செய்யணும். ஏன் செய்யணும் இதுன்னு சொன்னால், உங்கள் மாமனாரை உங்கள் பையன் பார்த்துக்க மாட்டான். அப்போ உங்கள் மாமனாரை போட்டோ வச்சுட்டு நீ பூஜையெல்லாம் பண்ணும்போது இது எதுக்காக பண்ணுறன்னா, நாளைக்கு நீ செத்தா உன் புள்ள பண்ணணும், அதுக்காக அவனுக்கு வழிகாட்டி கொடுக்குறே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக இருக்கணும், ஒருத்தரை நேசிக்கணுன்றதுக்காக இந்த சாங்கியம், காரியம், கர்மாந்திரம், தவசம் இதையெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு மனசு தவிர அவங்க ஆன்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஐயா, இன்று தான் நான் முதலாக நேரடியாக உங்களை வந்து பார்க்கின்றேன். முதல் தீட்சையாக வந்துள்ளேன். தீட்சை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தீட்சை என்ன? உபதேசம். உபதேசம் என்ன அப்படின்னீங்கன்னா, உபன்னா கிட்ட, தேசம்னா இடம், அதை தொட்டு காட்டுறவர் குரு. குரு உபதேசம். குருன்னா இருட்டை விளக்கி வெளிச்சத்தை காட்டுறவர் குரு. உபன்னா அருகாமையில் இருப்பது உப, கிட்ட. தேசம்னா இடம், அந்த இடம் உனக்கு உடலுக்குள்ளவே இருக்கிற இடத்தை தொட்டு காட்டக்கூடியவர் தான் குரு. உன்னுடைய இருளான மனசை போக்கி ஒளியான ஒளி ஏற்றுறதுக்காக குரு உபதேசம் தேவைப்படுமா? மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றிம்மா. ஒவ்வொருவருக்கும் அவசியம் ஒரு குரு தேவை. பிறந்ததிலிருந்து கடைசியாக மரணிக்கும் வரையிலும் குருவின் அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை, இறைவனருளே இல்லை. எனவே அனைவருக்கும் நான் பலகாலம் தேடிய குரு இன்றுதான் எனக்கு பிரதிட்சமாயிருக்கிறார். எனவே தாங்கள்
அனைவருக்கும் இந்த மண்ணுலகில் குருவாய் இருந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது எப்படி என்ற அந்த கருத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தி இந்த கலியுகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணமில்லாமல், அந்த காலத்தில் மண்ணில் பிறந்து மண்ணில் சாகணும்ப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாமும் அதுதான், நெவர். கலியுகம் இது. இந்த யுகம் முடிந்து புது யுகம் வரும்போது போட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த மானிட உடல் தனக்குள் இருக்கும் ஆன்மாவானது ஆண்டவனோடு சேருவதால் மரணமில்லா பெருவாழ்வு அனைவரும் அடையலாம் என்பது எனது கருத்து. இந்த தீவிரமான கருத்தை பல நாட்களாக நான் தெரியப்படுத்த வேண்டும் என்றே இந்த சாய் டிவிஆர் எனக்கு அளித்த ஒரு வாய்ப்பிற்கும் தங்களை காண தரிசிக்க எனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கிய இந்த முப்பெரும் கன்னி சுவாமியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு விடை அளித்து விலகுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் விடுமுறையாக நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நான் கேட்டுக்கிட்ட கேள்வி பதிவுகளை பற்றிய ரெஜிஸ்ட்ரேஷன் பருவத்தில் இருக்கிற முறை ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அன்றாடம் ஒவ்வொரு வினாடியும் கண்டுபிடிக்கும் பதிவு செய்துட்டே இருக்கிறது. இந்த பதிவு ரெஜிஸ்டர்ஸ் ரெக்கார்ட் மெமரி ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆன பிறகு கடல் அலைகளை வந்துவிட்டே இருக்குது. எண்ணங்களாக வளர்கிறது. எண்ணங்கள் சக்தியை குறைக்கின்றன. இத்தகைய பதிவு சூட்ச முறையில் நிகழ்கிறதா இல்லையா? சூட்ச முறையில் முதல் பதிவு ஏற்பட்டு உணவிலே பின்னர் மூளை பதிவுகிறதா? அப்படி மனதிலே அந்த பதிவு தேவையற்ற பதிவாக பயன்பாடு தேவையான கம்மியாக தேவையற்ற பதிவுகளை பதிவு ஏற்படுறத பார்வையால் ஏற்படுறது தான். பார்வை இல்லைன்னா பதிவு இல்லை. அப்போது பார்வையை உனக்குள்ளே திருப்பினா பதிவுகள் அழிஞ்சிடும். பார்வையை வெளிமுகமாக போகும்போது பதிவுகள் அதிகமாக ஏற்படும். இப்போது நிறைய பேர் அதை சொல்லின்னு இருக்கிறாங்க, இந்த மூளையில் பதியுது. சரி, மூளையிலேயே பதியிட்டோம், செத்து போனோடனே மூளை மண்ணுக்கு போயிடுது, அப்புறம் பதிவு என்ன பண்ண போகுது சொல்லுவேன்? ஒன்றும் பயன்படாது. அதனால் எந்த பதிவும் ஏற்படாது. நீ வாழுங்காலத்தில் என்ன பதிவு பண்ணிக்கிறியோ அதுபடி நீ வாழ போகிற. அந்த பதிவுகள் நல்ல பதிவுகளாக பண்ணணுமே தவிர, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எண்ணம்னு ஒன்று இருக்குது, கருத்துன்னு ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 1000 எண்ணங்கள் வரும். அந்த 1000 எண்ணங்கள் மறுநாள் கேட்டீங்கன்னா தெரியாது, ஏன்னா அது கலைஞ்சி போயிடும். கருத்துன்னு சிலது இருக்குது, அது அறிவில் பதிஞ்சிடும். அதை மறுநாள் கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன். அப்போது கருத்துக்களை சேர்க்கணுமே தவிர எண்ணங்களை சேர்க்கக்கூடாது. எண்ணங்களை சேர்த்தால் மனிதனுக்கு அழிவு தான் உண்டாகும், ஆக்கள் வராது. கருத்துக்களை சேர்த்தால் ஆக்கள் உண்டாகும். கருத்துக்களை சேர்க்க பழகுங்க, எண்ணங்களை உதிரி விட்டுடும். சூட்சமம்னா என்ன? ரகசியமானது. உன் மனசை நீ அறிய முடியுமா? மனசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனசு இல்லைன்னா மனுஷனே இல்லை. ஆனால் மனசு இருக்குது, எவனாவது பார்த்தோம் உண்டா? அதனால் அது ரகசியமாக இருக்குது. உனக்கு உயிர் இருக்குது, அதை நீ பார்த்தது உண்டா? ரகசியமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் ரகசியமாக இருக்கும், சில விஷயங்கள்லாம் அடையாளமாக இருக்கும். அடையாளமாக இருக்கிறத தான் பார்க்க முடியும், அடையாளமற்றதெல்லாம் ரகசியம். இப்போ காணல் நீருன்றோம், இங்கேருந்து பார்க்குறோம், எங்கேயோ தண்ணி தெரியுது, ஆனால் அங்கே போனால் அங்கே தண்ணி இல்லை. அதனால் அதுக்கு பேர் என்ன பண்ணுறோம்? காணல் நீருன்னு சொல்கிறோம். அது மாதிரி சூட்சமம்ன்றது உடலுக்குள்ள ரகசியமாகவே இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்க்குறீங்க, ஒரு உடல் தெரியுது, இது எங்கன்னா உழுந்து வயிற்றுக்குச்சுன்னா அந்த மேல் தோல் போயிடும். இப்போ இது எரியலை, ஆனால் உள்ளே இருக்கிற தோல் எரியுது வயிற்றுக்குச்சுன்னா. காரணம் என்ன? அது சூட்சம உடல், அது எரிச்சலை கொடுக்குது. இது ஸ்தூல உடல், எரிச்சலை கொடுக்கல. அப்போது இதுக்குள்ள சூட்சம உடலுங்குது, ஸ்தூல உடலும் இருக்குது. அது மாதிரி மனசுக்குள்ள சூட்சம மனசுக்குது, ஸ்தூல மனசு இருக்குது. ஸ்தூல மனசுன்றது வெளியே செயல்படுறது, சூட்சம மனசுன்றது உள்ள ஆராயிறது. அதனால் சூட்சம மனசை அறிய பழகுங்க, நன்மை கிடைக்கும். அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு சுழற்சி உண்டாகுது இல்லையா? அது கொஞ்சம் தன்மை என்னங்க? சூரியனில் உண்டாகுதா? விஞ்ஞானியா நீங்கள்? இல்லைங்க, அது எனக்கு உன் கண்ணு குருடா இருந்தால் என்ன பண்ண முடியும்? சூரியனை நேரடியாக பார்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை.
சுழற்சி உண்டாகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது உதிச்சும் போது உனக்கு என்ன அதனால பலன்? உன்னை ஆராய் விஞ்ஞானத்தை ஆராய முடியாது. நான் அதனால தான் சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அஞ்ஞானி, மெஞ்ஞானி, விஞ்ஞானி, பொய்ஞானி 4 பேர் இருக்கிறான். எதுவும் தெரியாது, எதையாவது உளறிங் கிடப்பான், அவன் பொய்ஞானி. என்ன செய்யணும், எது செய்யணும், முன்னோருங்க எதை செய்தாங்களோ அதை செய்து போவான், அவன் அஞ்ஞானி. உலகம்ன்றது என்னது, சூரியன் எப்படிக்குது, சந்திரன் எப்படிக்குது, உலகம் எப்படி உருவாச்சுன்னு ஆறாயிரம் விஞ்ஞானி. ஆனால் அத்தனையும் படைச்சவன் 6000 விஞ்ஞானி இல்லையா? அப்போது மனுஷன் எதை தேடணும்னா உன்னை தேடு. சூரியன் சுத்தனா என்ன சுத்தலாம். இன்றைக்கி மழை சூரியன் வரல, இப்போ என்ன பண்ண போகிற? வர வைக்க முடியுமா? முடியாது. அதனால் இயற்கை ஆராய்ச்சி விடையே கிடைக்காது. எப்போ மழை வரும்னு சொல்ல முடியுமா உன்னால்? எப்போ வெயில் வரும்னு சொல்ல முடியுமா? எப்போ காற்றடிக்கும்னு சொல்ல முடியுமா? எதையுமே ஆராய முடியாது. உன்னை ஆராய கற்றுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. ரொம்ப நன்றி. யார் சொன்னது ஆதிசங்கரர் உருவாக்குனாருன்னு? நீங்களா சொல்லி முடிவு பண்ணிக்கினீங்க. ஆதிசங்கரர் எப்போ தோன்றினார்? 2000 வருஷம். ஆதிசங்கரர் தோண்டி காலடியில் கேரளாவில் காலடின்ற ஊரில் தோன்றினார். 2000 வருஷம். சித்தர்கள் 20000 வருஷத்துக்கு முன்னே ஸ்ரீசக்கர சமிதி வச்சுட்டான் கோயிலுங்களை கட்டி. அதனால் இவர் தான் பண்ணார், அவர் தான் பண்ணாருன்னு நம்ம புத்தி கேட்டினது நம்ம படித்ததுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கிறோம். உண்மை அறியவே முடியாது. இன்னைய உடம்பு உண்மை அறி, ஆதி உண்மையை எவனும் அறிய முடியாது, எவனும் மெய்யை சொல்ல முடியாது. கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை பண்ண முடியாது. கடவுளுக்கு யாராலையும் ஆராதனை பண்ண முடியாது. ஆனால் சிலைக்கு பண்ணுறோம் இல்லையா? அது காரணம், நான் சிலை எப்போனா எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு, இந்த ஆராதனை பண்ணுன்னு சொல்லிச்சா? சொல்லலை. ஏழை என்ன பண்ணுவான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான். பணக்காரன் என்ன பண்ணுவான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான். அப்போது மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் இருக்குதே தவிர இந்த செயலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. சொல்லுங்க. மனிதன் முக்தி அடைவதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் சுவாமி? மனிதன் தான் நம்ம அங்கே போகிறான். முக்திக்கு போனது யாரு? மனிதன் தானே போனான். அப்போ அவன் தானே அறிஞ்சிருப்பான். அதை போய் போவாதவன் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு, வைகுந்த பதவி அடைஞ்சார் இல்லையா, கைலாச பதவி அடைஞ்சார் அப்படின்னு. இவங்க இன்னும் போய் இட்டுன்னு போய் விட்டு வந்த மாதிரி. அதனால் மற்றவனால் அறிய முடியாத விஷயம். நான் படுத்துன்னுக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன், என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா? மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மற்றது கைலாசம் போனால் வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும்? ஆனால் போனவன் யார்? மனுஷன் தானே, அவன் தான் அறிய முடியும். ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது. ஆனால் மகானுக்கு உண்டு. மகான்கள் அறிஞ்சு தான் மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ அவர் படிக்காத பாமரை மக்கள் இருக்கிறான், அவனுக்கு யார் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும்? படித்தவன் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அது மாதிரி நம்மளை மாதிரி பாமரைங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இப்படிலாம் செயல் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் வரும் அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சான், மனுஷன் சொல்லி வச்சதில்லை. மகான்கள் மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும், அடையவும் முடியும்னு மகான் சொன்னான், மனுஷனால் சொல்ல முடியாது. இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா என் உயிர் போகிறதே அவங்களால தடுக்க முடியாது. அப்புறம் நான் எங்கே போனேன்னு அவங்க சொல்ல முடியும். இது அறியாமையில் நிறைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கற்பனையில் சுற்றுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிற நன்மைகள். நீ என்ன என்னுடைய பதில்கள் அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் தாழ்ந்தவன் கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் கிடையாது இல்லையா? எல்லாரை விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் சமந்தான். இங்கே ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரமே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரை சொல்லலாம் அப்படின்னா, நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்கிறவன் உயர்ந்தவன். பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமையான செயல்கள் செய்யும்போது அவன் தாழ்ந்தவன்.
ஆனால் பிறப்பால் ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது. மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியிருந்தான். இயற்கையில் எதுவுமே கிடையாது. இயற்கையில் உருவானவன் மனுஷனை யாராவது செய்ய முடியுமா? ஒரு பொம்மை மாதிரி செய்யவே முடியாது. அப்போ இயற்கையில் வந்தவன் இவன் இயற்கையை வாழ தெரியணும். இவன் இயற்கையை வாழாத செயற்கையில் போய் சேர்ந்துட்டு மதங்க ஜாதிங்க, இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன், என் மதம் உயர்ந்தது, எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது, எவன் மதமும் தாழ்ந்தது கிடையாது. எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது, எல்லா மதத்திலையும் நன்மையும் இருக்குது. அது இந்து மதத்திலையும் நன்மை இருக்குது, இந்து மதத்திலையும் தீமையும் இருக்குது. கிறிஸ்துவ மதத்திலையும் நன்மை இருக்குது, கிறிஸ்துவ மதத்திலையும் தீமை இருக்குது. எந்த மதமோ யோகியமான மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மதத்தையும் தவறு உண்டு, எல்லா மதத்திலையும் நன்மை உண்டு. மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான், ஆனால் எவனும் மனுஷன் எடுக்கிறது இல்லை. அதனால் மனுஷனால் நன்மையும் தீமையும் நடந்துன்னு இருக்குது. மகான்கள் சொன்ன வழியில் போனால் நன்மை மட்டுமே நடக்கும். இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது, பண்ணாவே அங்கே தீமை உருவாகும். கடவுளுக்காக பண்ணினா அங்கே தீமை இருக்காது. நான் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறது, எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லுங்க, முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை செய்யுங்க, வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்கும். அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையாக இருக்கும். இதுதான் என்னுடைய வார்த்தை. ஒரு பாடலுக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் சொன்னால் இன்னொரு மாதம் வந்தீங்கன்னா அதே பாடலுக்கு இன்னொரு விதமான பொருள் சொல்வார். ஆனால் ரெண்டுமே அதுக்கு பொருத்தமாகவே இருக்கும். எப்படி ஒரு பாட்டுக்கு ரெண்டு பொருள் வரும் அப்படின்னா, அவர் ஏன் சொல்லணும்? இதுதான் சொன்ன பிறகு அதை ஏன் மாற்றி சொல்லணும்? அப்படி கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் புரியும், இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு மாதிரி சொன்னால் தான் புரியும். இன்றைக்கி கல்வி ஏன் கெட்டு போயிருது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்துகிறாங்க. டீச்சர் ஒரே ஆள், பாடம் ஒரே பாடம், ஆனால் அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் பல விதமாகறாங்க. முன்னாடிலாம் எப்படின்னா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நீ படிக்கணும், உனக்கு எதுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்குதோ அதை தொழில் தான் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அதில் அவங்கவுங்க கிளவராக வருவாங்க. இப்போ ஒரு குழந்தைய போய் கேட்குறோம், அம்மா நீ என்னம்மா ஆக போகிறேன்? நான் டாக்டர் ஆக போகிறேன். நீ என்னப்பா ஆக போகிற? நான் வக்கீல் ஆக போகிறேன். நீ என்னப்பா ஆக போகிற? நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குழந்தைங்க அழகாக சொல்லுது. இதே ஒரு 10th படிக்கிற பையனை போய் எக்ஸாம் முன்னாடி போய் கேட்டேன்னா, மார்க் வரட்டும் சாமி பார்க்கலான்வாங்க. அப்போ அவனை அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தை எதையுமே பெருசாக எடுத்துக்காதனால அது தைரியமாக சொல்லுது. வளர 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 இவன் கூடவே கவலையும் பயமும் சேர்ந்தே வளருது. அது காரணம் என்னன்னா, அவங்க படிக்கிற படிப்பு இந்த கவலையையும் பயத்தையும் தூண்டுது. நீ நல்ல மார்க் எடுத்தால் தான் உனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும், நீ நல்ல மார்க் எடுத்தால் நீ நினச்சதை படிக்க முடியும். இப்படி சொல்லி 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 அவன் அதில் பலவீனமாக கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது? அவன் பயம் ஜாஸ்தி ஆகுது, அவனுக்கு கவலை ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் இன்றைக்கி மாணவர்கள்லாம் தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு போயிருக்குது. ஒரு படிப்புன்றது அவனுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தா படிப்பே தேவை கிடையாது, அவங்களால வாழ முடியும். எவ்வளோ தொழிலதிபதிக்கிறாங்க, படிக்காதவங்களாங்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக சொன்னால் நம்ம ஐயா தான் சொல்லணும், படிக்கவே இல்லை. அப்புறம் இந்த ஞானம் எப்படி வந்தது? படித்தா ஞானம் வராது, படித்தா முட்டாள்தனம் தான் ஜாஸ்தி ஆகும். அவன் பார்த்தது அவன் படித்தது தான் உலகம்னு அவன் நினச்சிப்பான். கல்வின்றது இந்த கடல் மாதிரி, அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனால் இவன் படித்தது 4 புக்கு தான் படிச்சிருப்பான். ஆனால் இந்த 4 புக்கு இதுதான்டா உலகம், இனிமேல் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலர்லாம் எல்லா புக்கும் நான் படிச்சுட்டேன், என்னை என்ன வேணா கேள்வி கேளுவாங்க. புக்கில் வர்றதில்லை கேள்வி. அது தன்னைத்தானே ஒரு கிணறு கடல் தண்ணி இருக்குது, யாரும் கை வச்சு எவ்வளோ தாக்கத்தாலும் குடிக்கவே முடியாது. ஆனால் அந்த கடலுக்கு பக்கத்துலேயே மண்ணை தோண்டி எடுத்துட்டோம்னா அதே தண்ணி தான் இங்கே வரும், ஆனால் நம்ம குடிக்கிற மாதிரி சுத்தமாக வரும். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. அது கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இது நம்ம கொஞ்சம் உழைப்பை உழைச்சி மண்ணை தூர 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 சுத்தமான தண்ணி வரும், அது நம்ம தாக்கத்தெல்லாம் தீக்கும். அப்போ காட்சியில் இருக்கிற எல்லாம் பொய். இதை தான் ஐயா சொல்வார், நீ பார்க்குறதெல்லாம் பொய்ப்பா, நீ அதை மெய் நம்பி போயினே இருக்காத, அதெல்லாம் என்ன ஆகும்? அதுதான் சொல்லுவார், உலகம் இருக்கும், உலகத்தை பார்க்காதப்பா உன்னை பாரு. ஏன்னா உலகம் உனக்கு முன்னாடியும் இருந்தது, நீ போனதுக்கப்புறமும் இருக்கும். எது இருக்காது? நீ மட்டும்தான் இருக்க மாட்ட. இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆயுசெல்லாம் குறைஞ்சி போச்சு. முன்ன மாதிரி 100 வயசுலாம் யாரும் வாழ முடியாது. ஆயுசெல்லாம் குறைஞ்சி போச்சு. உட்காந்தா ஏந்துக்க முடியல, ஏந்தா உட்கார முடியாத அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. 40 வயசு ஆகும்போதே அப்போயே வயசான மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு. அப்போ இருக்கிறவங்களாம் கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நடக்கிறாங்க, மைல் கணக்காக நடக்கிறாங்க, இன்னும் கூட பண்ணின்னுக்கிறாங்க 90 வயசுலலாம் கூட.
அப்போ ஏதோ ஒரு பலவீனம் நம்மளை ஆட்டி படைச்சிச்சு. அது காரணம் வாய் ருசி. போதும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்ற அளவுக்கு நம்ம போனதுனால இந்த உடம்பு அதெல்லாம் ஏற்றுக்காது. இந்த உடம்புன்றது நமக்கு முக்கியமான செல்வம், இறைவன் கொடுத்த செல்வம். அது எதுன்னா இந்த உடம்பு மட்டும்தான். மற்றதெல்லாம் வாழறதுக்கு மட்டும்தான். ஆனால் நாம் போகிற வரைக்கும் நம்ம கூடவே வரப்போகிறது, நம்மளை காப்பாற்றின்னு இருக்கிறது, நம்மளோட லட்சியத்தெல்லாம் நிறைவேற்ற போகிறது ஒன்று எதுன்னு கேட்டால் இந்த உடல் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த செல்வத்தை நாம் கட்டி காப்பாற்றணும். பணத்தையோ நகையோ பீரோவில் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ பாதுகாப்பாக இந்த உலகத்துக்கிட்டேருந்தையும் மற்றவங்க இந்த உயிர்கள்கிட்டேருந்தையும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. யாரை பற்றி யோசிக்கிறதுக்கு நாம் வரலை. ஏன்னா நம்மளை பற்றி யாரும் யோசிக்க போகிறதே கிடையாது. அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சாப்பிட்டானா அப்படின்னு நம்ம யோசிக்க போதில்லை. நம்ம புள்ள சாப்பிட்டுதா, நம்ம பொண்டாட்டி சாப்பிட்டுதா அப்படின்னு தான் யோசிக்க போகிறோம். அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க கவலை தான் பெருசு. அப்போது நாம் உலகத்தை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்களோட கவலைகளை தீர்க்கிற சக்தியும் நமக்கு கிடையாது. முதல்ல நம்மளோட கவலையை நாம் தீர்ப்போம். ரோட்டில் கும்பலாக சின்ன பசங்க என்ன பண்ண உட்காந்து பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க, போகிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. கேட்டால் இது என் ஏரியா, நான் அப்படி தான் பண்ணுவேன்னுவான். சரிடா, உன் ஏரியா தான், நீ அப்படி தான் பண்ணுவேன். உன் ஏரியாவில் உன் குண்டு குழியுமா இருக்குது, ரோடெல்லாம் இருக்குது, உன் ஏரியா தானே, அதை கொஞ்சம் மண் போட்டு ரொப்பி 4 பேர் பயன்படுற மாதிரி பண்ணுடா. அப்போ உன் ஏரியா சொன்னேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அப்படி யாராவது பண்ணுறோமா? யாரும் பண்ணுறது கிடையாது. தவறான வயசுக்கு நான் உரிமை கொண்டாடுறேன். தப்பு பண்ணிவிட்டு அதை வெக்கி தலை குனியாமல் அதையே நான் திமிரா பேசுகிற அளவுக்கு இந்த உலகம் போயினாக்குது. அப்போ இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படலாமா? அதுதான் சார், உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்காக நீ வரலை. எவன் படைச்சானோ அவனு அந்த பொறுப்பு. நான் புள்ளையே காப்பாற்ற முடியாமல் கவலைப்பட்டுக்கிறேன். அதை சரியாக படிக்க வைக்க முடியல, அதுக்கு வேலைக்கு துணி சாப்பாடு போட முடியல, தேவையான துணிமணி எடுத்து கொடுக்க முடியல. அப்போது என்னோட குடும்பத்தையே என்னால் காப்பாற்ற தெரியலன்னா நான் உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் ஆள் இல்லை. எவன் படைச்சானோ அவனோட பொறுப்பை விட்டுட்டு என்ன நான் கரை சேர்க்கறதுக்கு வழி என்ன, எதை பண்ணால் நான் கரை சேருவேன் அப்படின்னு சொன்னால், இந்த மூச்சானது வெளியே உள்ளேயும் போகிற வரைக்கும் கவலைகள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கினே தான் இருக்கும். அப்போ எப்படிப்பா கவலையிலேருந்து நம்ம தப்பிச்சு போடலான்னு சொன்னால், இந்த மூச்சு எனக்குள்ளே ஒடுங்கினா மட்டும்தான் கவலைக்கான மருந்து அது மட்டும்தான்.